ஹலோ ஆல். இன்றைக்கி வந்து நவம்பர் 3 நம்ம வந்து டெய்லி அனலைசிஸ் மாதிரி சாட்டில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எதாவது என்ட்ரி கிடைக்குதா, அடுத்து வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி இன்ட்ராடேக்கு என்னென்ன ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து எல்லா சாட்டுமே வந்து வீக்லி அனலைசிஸ் நேற்று வரைக்கும் பண்ணிட்டு வரனால பண்ணி வச்சுருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். அதில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வந்து நம்ம சப்ளை டிமாண்ட் ஜோனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த சப்ளை டிமாண்ட் ஜோனில் என்ன நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபுல்லாகவே வந்து பையில் தான் வந்துட்டு இருந்தது. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் வீக்லி டைமில் வந்து வீக்லி அனலைசிஸில் பார்த்தது தான். இங்கே ஒரு பை திரும்ப வந்து இந்த பையை வந்து இப்படி லைட்டாக உடைக்கிற மாதிரி கீழே போயிட்டு பிரேக் அவுட் கொடுத்து திரும்ப வந்து ஒரு என்ட்ரி எடுத்திருக்கு. ஸோ வந்து இப்போதைக்கு நம்ம ஷார்ட் டேர்மில் வந்து இதை வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சராக வந்து நம்ம மார்க் பண்ணி வைப்போம். ஓகேவா? ஓகே, இந்த பிரேக் அவுட் இது வந்து ஒரு 4 ஹவர் பிரேக் அவுட்டாக வச்சுக்கோம். 4 ஹவர் மார்க்கெட் ஷிஃப்ட் செல். ஓகே, இப்போ வந்து நான் ஏன் இந்த இடத்த மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஹையர் லோ, இங்கே ஒரு கடைசியாக ஒரு ஹையர் லோ வச்சு அதுலேருந்து ஒரு நல்ல ஹையர் லோ, நல்ல ஸ்ட்ராங்கான பேஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஹையர் லோ. ஸோ ப்ரைஸ் வந்து மேலே போச்சுன்னா எப்போ வந்து இந்த ஹையர் லோ உடைக்குதோ அது வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ வந்து இங்கே வந்து இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து உடச்சிட்டு ப்ரைஸு கீழே போயிடுச்சு. கீழே போயிட்டு திரும்ப வந்து ஒரு வாட்டி நம்ம ஸ்ட்ரக்சர் படி கீழே போனாலும் என்ன பண்ணணும், திரும்ப ஒரு வாட்டி வந்து நல்ல ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே போகணும். நான் அன்றைக்கி இங்கே இருக்கும்போதே சொல்லியிருந்தேன், நீங்கள் பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இங்கே வரைக்கும் வந்துட்டு திரும்ப இது வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிட்டர்ஸ் வச்சப்போ நான் சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல சொல்லியிருந்தேன், இது வந்து சரியான லோவர் ஹை கிடையாது, இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான லோவர் ஹை வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். அதே போலே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ரிவர்ஸ் எடுத்து நல்ல ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வந்திருக்கு. இன்னொரு ரீசன் வந்து அதே போல் இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்ஸ்டியூஷன் கேண்டில் இருந்தது. ஸோ வந்து இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஆர்டர் பிளாக்கும் பிளாட் பண்ணி வச்சிருந்தேன், பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த இடத்துக்கும் ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி இப்போ போயிட்டு அந்த ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு திரும்ப வந்து ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஸோ வந்து இது வந்து ஒரு நல்ல வந்து ரீட்டர்ஸ் தான், நல்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லோவர் ஹை தான் இது. நம்ம வந்து இது ஸ்ட்ராங்கான லோவர் ஹை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம வந்து இந்த 4 ஹவர் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சருக்கு இதை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லோவர் ஹையாக மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு 4 ஹவர்ஸ் லோவர் ஹை செல். ஸோ வந்து இப்போ ட்ரெண்ட் வந்து ஃபுல்லாகவே செல்லில் தான் இருக்குது. நம்ம வந்து சேல் ஆர்டர் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். எப்போ வந்து ப்ரைஸ் வந்து இந்த 4 ஹவரை உடச்சிட்டு மேலே போதும் அது வரைக்குமே வந்து இது செல் ட்ரெண்டு தான். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சப்ளை டிமாண்ட் ஜோன் ட்ரா பண்ணிட்டோம். அடுத்து வந்து ட்ரெண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஷார்ட் டேர்மில் இப்போ என்ன ட்ரெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டோம். அடுத்து வந்து செல்லு தான். இப்போ நம்ம செல்லில் இருக்குது அப்படின்ற போது நம்ம செல் ஆர்டர் தான் பார்க்கணும். ஷார்ட் டைம் ஃப்ரேம் போனாலும் நம்ம செல் பண்ணுறது மட்டும் தான் பார்க்கணும், பையை பார்க்கக்கூடாது. சரி, ஓகே. அடுத்து வந்து சப்போஸ் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் ஸ்ட்ரக்சர் வந்து திரும்ப பிரேக் அவுட் கொடுத்து மாறிச்சு அப்படின்னா நம்ம வந்து பை ட்ரை பண்ணலாம், பார்ப்போம். அடுத்து 1 ஹவரில் என்ன நடக்குது? ஓகே, 1 ஹவரில் போயிட்டு நம்ம வந்து ஃபிபனாச்சி ட்ரா பண்ணி பார்ப்போம். இப்போ நான் அந்த இடையில இந்த இதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் என்னென்னா ரீட்ரை ஜோனு. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரீட்ரை ஜோனுன்றது இன்னும் இல்லை, ப்ரைஸ் அது எப்போல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து நிறைய வாட்டி வந்து இப்போ கீழேருந்து போனால் திரும்ப மேலே போக முடியாமல் திரும்ப ரீட்ரேஸ் ஆகும். மேலேருந்து வந்தால் மேலே போய் திரும்ப அந்த இடத்துக்கு வந்தால் திரும்ப வந்து ரீட்ரேஸ் ஆகிட்டு மேலே போகும். அதுக்கப்புறம் மூவ்மெண்ட்ஸ் அதிகமாக இருந்தால் தான் அந்த ஸ்ட்ரக்சரை உடச்சிட்டு கீழேயோ இல்லை மேலேயோ போவோம். அதுதான் வந்து ரீட்ரேஸ் ஜோன்னு சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. அது வந்து நம்ம ஆல்ரெடி பிளாட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வந்து இப்போ வந்து வேறு என்ன நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்குதுன்னா வேறு என்ன பார்ப்போம். இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு நல்ல வந்து செல் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து ஃபிபனாச்சி வந்து ட்ரா பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஃபிபனாச்சி வந்து எப்படி ட்ரா பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இது வந்து செல் ட்ரெண்டில் இருக்குது. செல் ட்ரெண்டில் இருக்கும்போது என்ன பண்ணும், ப்ரைஸ் வந்து ஒரு லெவலுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ரீட்ரேஸ், அதாவது புல் பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து கண்டினியூ பண்ணும், அந்த இதை வந்து கண்டினியூ பண்ணும். ஓகேவா? ஸோ வந்து செல் ட்ரெண்ட்னா நம்ம எப்படி வரையணும் அப்படின்னா இதை வந்து 100 மேலே வந்து 100 எடுத்துக்கணும். ஃபிபனாச்சி வந்து நான் எப்படி வரையணும்னு பிளாட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபிபனாச்சி பிளாட் பண்ணியாச்சு. ஃபிபனாச்சி லெவல் படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 ஜோனில் தான் வந்து ரீட்ரேஸ் நிறைய வாட்டி எடுத்திருக்கு. ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி 50 ஜோன் வரைக்கும் போயிட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஜோனில் வந்துட்டு 50 ஜோனை தாண்ட முடியாமல் கீழே வந்துருச்சு. ஸோ வந்து இந்த 50 ஜோன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ரைஸு கீழேருந்து மேலே போயிட்டு
திரும்ப கீழே வந்தாலும் இந்த இடத்துக்கு வரும்போது பை பண்ணுவாங்க. ஸோ மேலேருந்து கீழே வந்துட்டு திரும்ப இந்த இடத்துக்கு போகும்போதும் செல் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து 50, அதாவது ஒரு ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இது பாதிக்கு பாதி விலையில் கிடைக்குது. இப்போ முன்னாடியே விற்றதை விட பாதிக்கு பாதி விலையில் சீப்பாக கிடைக்குது. ஸோ வந்து இது வந்து ஃபேர் வேல்யூ, அதாவது குட் வேல்யூ, வாங்கக்கூடிய விலையில் இருக்குது அப்படின்றதுக்காக வந்து அந்த இடத்த வரும்போதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, பையோ செல்லோ அந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து செல் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ திரும்ப ரீட்ரேஸ் ஆகும்போது இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு நல்ல வந்து வாங்குற விலைன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து செல் பண்ணுவாங்க, எல்லோரும் செல் பண்ணுவாங்க. இன்னும் வந்து நார்மலாக வந்து எங்கே நடக்கும் அந்த செல், எங்கே நடக்கும்னா அந்த மோஸ்ட்லி வந்து அந்த கோல்டன் ஜோன்னு சொல்கிற 61.80 அந்த ரேஞ்சில் தான் வந்து மோஸ்ட்லி நிறைய நடக்கும். இந்த 70.5 வந்து நார்மலாக ஃபிபனாச்சி ஜோனில் இருக்காது. பட் வந்து நான் வந்து வரைஞ்சிருக்கேன். ஏன்னா அது வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு ப்ரோ ட்ரேடர் அந்த இன்ஸ்டியூஷன் அந்த அளவுக்கு அந்த ரேஞ்சில் இருக்கவங்களாம் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த 61.80க்கும் 78.60க்கும் இடையில வந்து நிறைய வாட்டி வந்து ப்ரைஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும். அது வந்து ஒரு முக்கியமான ஜோனு. அது வந்து 70.5 மார்க் பண்ணி வச்சிருக்கேன். சார் உங்களுக்கு ஃபிபனாச்சி அது வந்து எப்படி ட்ரா பண்ணுன்னு சொல்லும்போது என்னோட செட்டிங்ஸை கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை பார்த்து கூட மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ வந்து 50 ஜோனில் ரீட்ரேஸ் ஆகிருக்கு. மூமெண்ட் வந்து நல்லா இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கன்னா இந்த வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 61.80% அந்த பர்சன்டேஜுக்கு வந்துட்டு ப்ரைஸ் ரிட்டர்ன் ஆச்சுன்னா இது வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான வேல்யூ லோவர் கைன்னு சொல்லலாம். இதை உடச்சிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா இது வந்து பை. ஓகேவா? சரி, ஓகே, பார்க்கலாம். அடுத்து வந்து வேறு என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இங்கே இருந்த ஆர்டர் பிளாக்கில் வந்து ப்ரைஸ் வந்து எடுத்துருச்சு. இந்த இடத்துக்கிட்ட இருந்த ஆர்டர் பிளாக்கை அந்த ஆர்டர் பிளாக்கை ப்ரைஸ் எடுத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட இருக்குது. ஆர்டர் பிளாக்கு நான் ஒரு தனியாக ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். இன்ஸ்டியூஷன் கேண்டில் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும் அந்த இடத்துக்கிட்ட பக்கத்தில் ஆர்டர் பிளாக் இருக்கும். ஸோ வந்து ப்ரைஸ் சப்போஸ் மேலே போச்சுன்னா இதை போய்ட்டு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ரீட்ரேஸ் பண்ணி டச் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, பார்க்கலாம். அடுத்து வேறு என்ன? சரி, ஓகே, இப்போதைக்கு ஃபிபனாச்சி வந்து பார்த்துக்கிட்டு டைம் ரேஞ்சை மட்டும் அந்த ஜோன் மட்டும் பார்த்துக்கோங்க. 112, 503 அந்த ரேஞ்சுக்கு போனால் ப்ரைஸ் வந்து ரீடாஸ் ஆக திரும்ப வாய்ப்பு இருக்குது. அந்த இப்போதைக்கு நம்ம வந்து ஃபிபனாச்சி வந்து டெலிட் பண்ணிடுவோம். ஓகேவா? அடுத்து வந்து இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணி வைப்போம். ஓகே, இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணி வைப்போம். சரி, வேறு என்ன இதில் தெரியுது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம 4 ஹவரில் மார்க் பண்ணிட்டோம். 4 ஹவரில் லோவர் ஹை மார்க் பண்ணிட்டோம். சாரி, லோவர் ஹை மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இது ஒரு லோவர் ஹை, அதுக்கப்புறம் இது ஒரு லோவர் ஹை, இங்கே ஒரு லோவர் ஹை வச்சுருக்கு ப்ரைஸு, இது ஒரு லோவர் ஹை, இது ஒரு லோவர் ஹை. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இங்கே ஒரு லோவர் ஹை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கு. ஆனால் இந்த லோவர் ஹையை உடைக்கல. இந்த லோவர் ஹையை உடைக்காமல் இதுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனை வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ வந்து இதை வந்து நம்ம ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வரைஞ்சி பார்ப்போம். சரி, ஓகேவா? ஆக்சுவலி 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இது வந்து பை ட்ரெண்டில் போகுது. நமக்கு 4 ஹவரில் செல் ட்ரெண்டு, 1 ஹவரில் வந்து பை ட்ரெண்டு காட்டுது. ஸோ வந்து நம்ம வந்து பை ட்ரெண்டுக்கு ஃபிபனாச்சி வந்து வரைவோம். சரி, ஓகேவா? லாஸ்ட்டு ஸ்விங் ஹை எடுத்துப்போம். ஸ்விங் ஹையும் ப்ளஸ் ஸ்விங் லோ, கடைசியாக ஃபார்ம் ஆன ஸ்விங் லோ. ஓகே, இதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து பை திரும்பிடுச்சு. அதாவது இப்போ நார்மலாக வந்து செல்லு படி வந்திருந்ததுன்னா இங்கே வந்தது, அடுத்து இங்கே வந்ததுன்னா திரும்ப வந்து இந்த இடத்தோட செல்லு எடுத்துகிட்டு இப்படி ரிட்டர்ன் ஆகிருக்கணும். பட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது பண்ணலை. திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு, பை ஆக ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்டே வந்து லாஸ்ட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு 1 ஹவரில் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு ப்ரைஸ் வந்து பை ட்ரெண்டாக மாறிடுச்சு. 4 ஹவரில் இன்னும் செல்ல தான் இருக்குது. எப்போ வந்து நான் 4 ஹவர் லோவர் ஹை மார்க் பண்ணியிருக்கணும் அது வரைக்குமே வந்து ஸ்டில் வந்து இன்டர்னலாக இது வந்து பையில் தான் இருக்குது. இன்னும் வந்து ஃபுல் பையாக மாறல. எப்போ 4 ஹவர் ஸ்ட்ரக்சரை அந்த லோவர் ஹையை உடச்சிட்டு மேலே போதோ அப்போ தான் வந்து அது ஃபுல் பையாக மாறும். இதை பாருங்கள், இந்த இடத்த உடைக்கிற வரைக்கும் இது வந்து இன்டர்னல் பை, இதுக்குள்ளே நடக்கிற இன்டர்னல் பை தான். ஓகேவா? இதை எப்போ உடச்சிட்டு போதோ அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து ஃபுல் பையாக மாறும். சரி, ஓகே, இப்போதைக்கு நமக்கு 4 ஹவர் செல்லில் இருக்குது, இன்டர்னல் வந்து பையில் இருக்குது, 1 ஹவர் வந்து பையில் இருக்குது. 1 ஹவர் வந்து எங்கே வந்து ரீட்ரேஸ் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 50 ஜோனில் ரீட்ரேஸ் எடுத்திருக்கு. அடுத்து வந்து இப்போ கிட்டத்தட்ட 50க்கும் 61.80க்கும் ரெண்டுக்கும் இடையில ரீட்ரேஸ் எடுத்திருக்கு. ஓகேவா?
ஓகே, ஃபஸ்ட்டு இதை ஃபார்ம் பண்ணிவிட்டு இதில் வரைஞ்சோம். அடுத்து வந்து நமக்கு வந்து இங்கே இது ஒரு இந்த ஒரு ஜோன் வந்து ஒரு நிமிஷம். நமக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்து ஒரு நியூ ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த நியூ ஹையை வந்து நம்ம வந்து ஒரு ஜோனாக மார்க் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபிபனாச்சி சாரி ஸோ ஃபிபனாச்சி லெவலில் வந்து நம்ம இது வரைக்கும் மார்க் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து திரும்ப வந்து அந்த 100% கீழே ஒரு வாட்டி ரீட்ரேஸ் எடுத்துகிட்டு திரும்ப வந்து அதே அளவுக்கு அது அந்த அளவுக்கு போயிட்டு அந்த 0% ரீச் ஆகிட்டு திரும்ப வந்து ஒரு ரீட்ரேஸ் எடுக்குது. இருந்தாலும் வந்து இது வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒன்று வந்து இப்போ பை ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இது ஹையர் லோ. நான் சொல்லியிருக்கேன் பை ட்ரெண்டில் வந்து ஹையர் லோ வந்து உடைக்கக்கூடாது, செல் ட்ரெண்டில் வந்து லோவர் ஹையை உடைக்கக்கூடாது. இப்படி வந்துட்டு லோவர் ஹை வந்து இதை வச்சுச்சுன்னா லோவர் ஹையை உடைக்கக்கூடாது. ப்ரைஸ் வந்து இந்த லோவர் ஹையை உடச்சிட்டு போயிடுச்சுன்னா ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னு அர்த்தம். அதே போல் பை ட்ரெண்டில் இதை ஹையர் லோவை உடைக்கக்கூடாது. ப்ரைஸ் வந்து எக்காரணத்தை கொண்டு இது வரைக்கும் கூட வந்துட்டு போகலாம், பட் இந்த ஹையர் லோவை உடைக்கக்கூடாது. உடச்சிச்சுன்னா ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ப்ரைஸ் வந்து வச்சுட்டு மேலே போயிருக்கு பாருங்கள், இதை வச்சுட்டு இங்கே மேலே போயிருக்கு திரும்ப வந்து இதே இடத்துக்கு வந்திருக்கு. ஆனால் இன்னும் இதை வந்து உடச்சிட்டு கீழே போகல. ஸோ வந்து இப்போதைக்கு ஒன் ஹவர் கேண்டில் வந்து இந்த இடத்த வந்து உடச்சிட்டு திரும்ப இதே லெவலுக்கு தான் வந்திருக்கு. இன்னும் வந்து இதை உடச்சிட்டு கீழே வரல. இதை உடச்சிட்டு கீழே வந்துருச்சு அப்படின்னா ஆல்ரெடி 4 ஹவரில் செல்லில் இருக்குது. ஸோ நமக்கு 1 ஹவரும் செல் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து ட்ரெண்ட் வந்து ஃபுல்லாகவே செல் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து உடைக்காமல் இந்த இடத்துல திரும்ப ரீட்ரேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்து வந்து எங்கே எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு 27 ரேஞ்சுக்கு போகாமல் எதிர்பார்க்கலாம். -27 ரேஞ்சுக்கு போகணும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து இது வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த ரேஞ்ச் வரைக்கும் ப்ரைஸ் போயிட்டு வர ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த இடத்துக்கிட்ட இன்னொரு நமக்கு கன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஆர்டர் பிளாக் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துக்கிட்ட ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து இது வந்து ஒரு ஜோனு ஃபிபனாச்சி ஜோன் 1, ரெண்டாவது இந்த இடத்துக்கிட்ட ஆர்டர் பிளாக் இருக்குது, மூணாவது இந்த இடத்துக்கிட்ட பெரிய இன்ஸ்டியூஷன் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த இடத்துக்கிட்ட ஆர்டர் பிளாக் அவங்களோட ஆர்டர்ஸ் வந்து இருக்கும். கண்டிப்பாக ரீட்ரேஸ் எடுத்துகிட்டு திரும்ப வந்துட்டு திரும்ப மேலே போகிறதுனாலும் போகலாம், இல்லை ப்ரைஸ் வந்து கீழே வரதுனாலும் வரலாம். ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய 2 கன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்னா ஒன்று வந்து ப்ரைஸ் வந்து இப்போ இருக்கிற இந்த ஜோனை வந்து உடைக்கக்கூடாது. இதை உடைச்சிருச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து செல்லுக்கு மாறிடும். இதை உடைக்காமல் இங்கேருந்து மேலே போச்சுன்னா இன்னும் இன்டர்னல் பையில் தான் இருக்குது. இன்னொன்று நமக்கு இந்த லாஸ்ட்டு 4 ஹவர் லோவர் ஹையை வந்து நமக்கு இன்னும் உடைக்கல ப்ரைஸ். இதை வந்து இன்னும் உடைக்கல. ஸோ இது வரைக்கும் இதுக்குள்ளே நடக்கிறது எல்லாமே பை தான். ஓகே, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் ஃபிபனாச்சி எடுத்துட்றேன். ஓகே சரி, அடுத்து 15 மினிட்ஸில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 15 மினிட்ஸில் வந்து இதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லாஸ்ட்டு லோவர் ஹை. ஓகேவா, 15 மினிட்ஸ் லோவர் ஹை. ஏன்னா ப்ரைஸ் வந்து நமக்கு இன்னும் செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து இதை மார்க் பண்ணி வச்சுக்குவோம். 15 மினிட்ஸில் லோவர் ஹை. ஓகே வேறு என்ன இங்கே பார்க்கலாம் அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு ரீட்ரேஸ் ஒன்று ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்ரேஸ் ஒன்று ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வரும்போதெல்லாம் ஆல்ரெடி ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்குது ரீட்ரேஸ் ஒன்று. அதனால தான் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் ரீட்ரேஸ் ஒன்றுன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ வந்து ப்ரைஸ் இருக்கிற இடமும் வந்து ஒரு ரீட்ரேஸ் ஒன்று தான், பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கிட்டே இருக்குது. சரி, பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து 5 மினிட்ஸில் போய் பார்க்கலாம். 5 மினிட்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா ஓகே, 5 மினிட்ஸில் வந்து இது ஒரு ஜோன், இது ஒரு லோவர் ஹை. ஸோ இதை பிரேக் பண்ணுற வரைக்குமே வந்து 5 மினிட்ஸ்லேயும் வந்து செல்லில் தான் இருக்குது. ஸ்டில் வந்து ப்ரைஸ் வந்து செல்லில் தான் இருக்குது, இன்னும் வந்து பை மாறல. இப்போ வந்து 5 மினிட்ஸில் வந்து இப்போ சப்போஸ் வந்து இதை ஒரு வாட்டி பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வந்துட்டு திரும்ப ஒரு ரீட்ரேஸ் எடுத்துச்சுன்னா இங்கே வந்து நம்ம பை எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துக்கிட்ட பை பண்ணலாம். இந்த ஸ்டாப் லாஸ் இதை வந்து இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு இந்த இடத்துல பை எடுக்கலாம். ஓகேவா, இது நல்லா திரும்பணும், கன்ஃபார்மாக திரும்பணும். போயிட்டு இப்படி திரும்பிட்டு திரும்ப வந்து ஒரு ரீட்ரேஸ் எடுக்கும். இல்லை கன்சர்வேட்டிவ் என்ட்ரியாக 2 வாட்டி வெயிட் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு கூட நம்ம ட்ரேட் எடுக்கலாம்.
டேரெக்டாக வந்த உடனே இப்படி வந்த உடனே திரும்ப கண்டிப்பாக இப்படி மேலே போச்சுன்னா பை ட்ரெண்டாக இருந்தது அப்படின்னா இது மேலே போயிட்டு திரும்ப வந்து கீழே வரும். கீழே வந்துட்டு லைட்டாக ஒரு கீழே ஆர்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு திரும்ப நேராக மேலே போகும். ஸோ இங்கே என்ட்ரி எடுத்து இங்கே டேக் ப்ராஃபிட் வைக்கலாம். அப்படி உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் இருந்தது, ட்ரேட் வந்து மேலே போகணும் கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா இந்த இடத்துக்கிட்ட டேக் ப்ராஃபிட் வைக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட திரும்ப மேலே போயிட்டு இங்கே வந்தது அப்படின்னா இங்கே என்ட்ரி எடுத்து இந்த இடத்துக்கிட்ட டேக் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகேவா? இப்படி தான் வந்து நார்மலாக ட்ரேட் எடுக்கணும். சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து